தமிழ் தலைவாஸ் டீம் நாளைக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து லைவ் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ மொயின் சஃபாக்கி கூட அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபெடரேஷன் கப் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றியும் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். தமிழ்நாடு டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கு யுவா கபடி சீரிஸோட ஆல் ஸ்டார் சாம்பியன்ஷிப்போட ஃபைனல்ஸ் வந்து நடக்க போகுது. ஜூனியர் பிங்க் கிளப்பும் யுவா யோதாஸும் மோதிக்க போகிறாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ ஃபேன் கோர்ட்டில் நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். தமிழ் தலைவாஸ் டீம் இன்ஸ்டாகிராமில் லைவ்ல வர போகிறாங்க. அண்ட் அவங்க கூட மொயின் சஃபாக்கியும் வர போகிறாரு. நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் அவங்க வந்து பதில் சொல்ல போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4ஆம் தேதி நாளைக்கு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு நடக்க போகுது. ஸோ மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஃபெடரேஷன் கப்பை பற்றி பார்க்கலாம். லிட்டரலாக ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஃபெடரேஷன் கப் வந்து நடக்க போகுது இந்தியாவில். அண்ட் இந்த வாட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ்க்காக இருக்கட்டும் உமன்ஸ்க்காக இருக்கட்டும் 2 பேருக்கும் சேர்த்து தான் நடக்குது. மே 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இப்போ இதில் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? ஸோ அதை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ஒரு சீனியர் ஃபெடரேஷன் கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக நடந்த சீனியர் நேஷனல்ஸில் குவார்டர் ஃபைனலில் செலக்ட் ஆன அந்த 8 டீம்ஸ் மட்டும்தான் இந்த டோர்னமெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அண்ட் அதை ஹோஸ்ட் பண்ண ஒடிசா டீம் மட்டும்தான் இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். நம்ம ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸில் எலிமினேட் ஆனதுனால நம்மளால் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் தமிழ்நாடு டீமால் ப்ளே பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லட்டுமா? உலகம் கபடியை திரும்பி பார்த்தது எப்போன்னு தெரியுமா? 1919 சைனாவில் நடந்த ஏஷியன் கேம்ஸில் ஃபர்ஸ்ட் டைமாக கபடி இன்க்ளூட் பண்ணுறாங்க. அந்த ஒரு டோர்னமெண்ட்டில் இந்தியாவுக்கு வெறும் ஒரே ஒரு கோல்டு மெடல் தான் கிடைக்குது, அதுவும் கபடியில். ஆனால் அந்த ஒரு இந்தியன் டீமில் வைஸ் கேப்டனாக இருந்தது நம்ம தமிழகத்தை சேர்ந்த டைகர் ராஜரத்னம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் 1994 நடந்த ஏஷியன் கேம்ஸ்லையும் இந்தியன் டீம் வந்து கோல்டு மெடல் கபடியில் அடித்தாங்க. ஆனால் அப்போ இந்தியன் டீமோட கேப்டனாக இருந்தது தமிழகத்தை சேர்ந்த டைகர் ராஜரத்னம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங் 7ல் இன்னும் 2 தமிழக வீரர்கள் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்று மனதி கணேசன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கரன். இந்த ஒரு ஃபேக்ட் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் தான் இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. இதே போல் நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். இது வரைக்கும் டாட்டா பை பாய், see you நண்பா.